2026க்கான தேர்தல் களம் இவ்வளவு அளவுக்கு மாசா இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன்னா சேர்ந்து இருந்தாவே, கூட்டணி சேர்ந்து ஒன்னா அப்படியே நீயும் நானும் ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாவே ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த ஒரு சூழல்ல இப்போ நீயா நானா அப்படின்னு சொல்லி பாமகவுல அப்பாவும் புள்ளியும் அடிச்சுக்கிற இந்த ஒரு விஷயம் முடியலடா சாமி, முதல்ல இருந்து திரும்பவுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி தலையில கை வச்சுக்கிற சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை பத்தியும் அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ்க்காக என்ன பண்ண போறாரு, என்ன சஸ்டைன் பண்ணுவாரு, எப்படி போயிட்டு பாஜக மேலிடத்துக்கிட்ட பேசுவாரு, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு, திரும்பவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற ரெண்டு சூப்பரான சம்பவங்கள் பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் நீங்க எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. பட் ஸ்டில் 70% ஆஃப் பீப்புள்ஸ் நம்மளோட சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. கொஞ்சம் அதையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எந்துவா வீடியோஸ் போட நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ். ஸோ இப்போ டீட்டெயிலாக டெப்தா உள்ள போய் பார்ப்போம். கவிதா என்னுடைய மகன் முகுந்தனுக்கு எப்ப பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து 7.5 நாட்டு சனி பிடிச்ச மாதிரி கதை தான் ராம்தாஸ்க்கும் அன்புமணிக்கும் உள்ள போயிட்டு இருக்கிற விவாதங்களும் சண்டைகளும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சோ நீயா நானா அப்படிங்கிற மாதிரி மிதம் பேர் உள்ள இருக்கிற அமைச்சர்கள் அப்படி இப்படின்னு யாராவது உள்ள இருக்கிற பொருளாளர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்கன்னா கதையே வேற. நீயா நானானு அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிற இந்த ஒரு சம்பவம் என்ன பண்ணுது, பாமகவுல ஒரு பெரிய புயல் போற மாதிரி இருக்கு ஒரு டைம் அவங்களுக்கு. ஏன்னா வெளியில இருக்கிற பிரச்சனை இவங்களை விமர்சனம் பண்ணலாமா, அந்த கட்சியை நம்ம என்ன சொல்லலாம், இவங்களை என்ன குற்றச்சாட்டு சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க உள்ள இருக்கிற அவங்களே மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த கேள்வி கேட்க தோணிட்டு இருக்குங்க. சோ ராம்தாஸ் சும்மா எல்லாம் இல்ல, முன்னாடி மாதிரி கிடையாது. அன்புமணி கிட்ட சார் ஏன் சார் அவர் அப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டா, அவர் குழந்தை மாதிரி மாதிரிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பெருசா எதிர்பார்த்தும் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டா சொல்றாரு. ஆனா இவரு தன் மகனையே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான். நான்லாம் அந்த காலத்துல எக்கச்சக்க வில்லேஜஸ்க்கு நடந்தே போயிருக்கேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த அளவுக்கு நான் கட்சியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க அது என்னுடைய கஷ்டம் மட்டும்தான். இதே மாதிரியான கஷ்டத்தை இவனும் அன்புமணியும் பண்ணியிருந்தான் அப்படின்னா நேரத்துக்கு கட்சியினுடைய லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொந்த மகன் அப்படிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி அவர் பேசுறாரு. சோ 96,000 கிராமத்துக்கோ 26,000 கிராமத்துக்கோ போனேன்னுலாம் சொல்றாரு. இதெல்லாம் அதுவும் நடந்தே போனாப்லையா, போயிருந்தாலும் ஓகே தப்பு இல்ல. அவரு மட்டும் இவ்வளவு தூரம் கட்சியை வளர்த்து விட்டுருக்காரு கட்சியை. ஆனா மக்களுக்காக அவருடைய பணி எந்த அளவு சிறந்தத்தக்க ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு கேட்டா தெரியல. சோ திரும்ப இருந்தாரு, அப்புறம் அவரும் போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள். சரி, நம்ம அந்த கட்சிக்குள்ள டெப்தெல்லாம் நம்ம போக தேவையில்ல, மேலோட்டமா என்ன நடந்திருக்கு, திரும்பவும் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க, திரும்பவும் முதல்ல இருந்தா ஆரம்பிக்கிற மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோஃபாவுக்கு கீழே ஒட்டு கேட்கிற கருவியை என்னுடைய பையன் வச்சான். அவன் பொண்டாடி சௌமியாவோட பேச்சு கேட்டுட்டு உள்ள வச்சிருக்கான் பாரு, அவன் வாயே திறக்கல பாருங்க. நான் இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்துக்காக இல்லைன்னு சொன்னானா, அப்ப அவன் தான் வச்சிருக்கான் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஷயங்களை மாத்தி 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 மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே, 9ஆம் தேதி பொதுக்குழு மீட்டிங் அப்படிங்கறத அறிவிச்சுட்டாரு அன்புமணி. நம்ம எல்லாருமே மீட் பண்றோம், அன்னைக்கு நம்மளுடைய தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாக்குறோம், பேசுறோம். முக்கியமான ஆட்கள் எல்லாரும் வாங்க, நம்ம இந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரொசீட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவரா அவர் என்ன பண்றாரு, அவருடைய மீட்டிங் கெப்பாசிட்டிஸ் எல்லாத்தையுமே காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு பெரிய மாநாடு நடத்த போறோம், ஒரு பெரிய அளவில் ஒரு மீட்டிங் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும் போதும் என்னுடைய பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு நிறைய கெடுபிடிகள் கொடுத்தாரு ராம்தாஸ். ஆனாலும் என்னுடைய கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எதையுமே காதல வாங்காம அவருடைய பாணியில அவர் சிறப்பாகவும் முடிச்சாரு விழுப்புரத்து. இன்னைக்கும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இதனுடைய நிறுவனர். ஸோ நான் இங்க இருக்கும் போதே நீ எப்படி என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம, என்கிட்ட எந்த வித பெர்மிஷனுமே இல்லாம நீ எப்படி போயிட்டு பொதுக்குழு மீட்டிங் நடத்துவ? நீ பொதுக்குழு நடத்தினாலும், சிறப்பு பொதுக்குழு மீட்டிங் நடத்தினாலும், செயற்குழு மீட்டிங் நடத்தினாலும், எந்த மீட்டிங் நடத்தினாலும் நிறுவனர் அப்படிங்கிற ஒரு முறையில என்கிட்ட ஃபர்ஸ்ட் நீ கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி இவரு நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. பட் ராம்தாஸ் கிட்ட அன்புமணி அவர்கள் கேட்டதாகவும் அவர் மீட் பண்ணணும்னு போகும்போது அவரை நான் பார்க்க முடியாதவர் அப்படின்னு சொல்லி அனுமதி ரத்து பண்ணப்பட்டதா இவரு ஒரு விஷயம் சொல்றாரு. பட் அது பொய் அப்படின்னு சொல்லி இவர் திரும்பவும் எல்லாரும் முன்னாடியும் பொழந்துட்டு இருக்காரு. சோ இந்த வகையில இப்போ அன்புமணி தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல
பொதுச் செயலாளர் வந்து வடிவேலு ராவணன் அவங்களும் அண்ட் பொருளாளர் வந்து திலகபாமா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அந்த பொதுக்குழு மீட்டிங்க்கு வர போறாங்க. அங்க அவங்களுடைய தீர்மானங்கள் அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்க போகுது அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போறோம், நம்ம வந்து இந்த கேம்பெயின்ஸ்லாம் இப்படி நடத்த போறோம், நெக்ஸ்ட் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறத டீடைல் அண்ட் டெப்தாவே பேச போறாங்களாம். ஸோ இது தேர்தல் ஆணையத்துக்கு போனதுக்கு அப்புறம் தீர்மானம் எல்லாமே நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களுடைய ஆட்டம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது சீரியஸா தெரியல. சரி, ஒரு பக்கம் ஒரு 9ஆம் தேதி மகன் வந்து பொதுக்குழு மீட்டிங், 10ஆம் தேதி மகளிர் மாநாடு வந்து பூம்புகார்ல இவர் நடத்த போறாராம். ஏன் சார், 2 பேருமே சேர்ந்து வேலை பார்க்கறது ஒரே ஒரு கட்சிக்கு, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அங்கதான் சூப்பரான சிறப்பான சம்பவமே இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்படும் வகையில நீ ஒண்ணு பண்ண நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு ஒரே கட்சியில 2 அணியா திரண்டு போயிட்டு இருந்தா அதெல்லாம் நியாயமா? அப்படிதான் இருக்கு அவங்களுடைய வேலைகள். அண்ட் 17ஆம் தேதி வந்து சிறப்பு பொதுக்குழு மீட்டிங் நான் திரும்பவும் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுல என்ன பண்ண போறாரா, செயல் தலைவர் அப்படின்னு இருக்கிற அன்புமணி அவர்களுடைய பேரை நீக்கிட்டு நான் தான் அதுல எல்லா பவரும், என்னை தாண்டி யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அறிவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங், அது வந்து சிறப்பு பொதுக்குழு மீட்டிங், நான் வந்து அன்புமணிக்கு எதிராக அதை பண்ணுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டு இருக்காரு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏன் அப்படின்னா செயற்குழு மீட்டிங் எதுவுமே நடத்தக்கூடாது, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நடத்தக்கூடாது, இதை வந்து கரெக்டா உச்சநீதிமன்றம் வந்து என்னன்றதை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சங்கர் அப்படின்ற பொதுச் செயலாளர் இருக்காரு இல்லையா, அவரை வச்சு இந்த ஒரு வழக்கு தொடர்றாரு. சோ இந்த ஒரு வழக்கு எங்க போய் எப்படி முடியும் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி எக்கச்சக்க வழக்கு, மகன் மேலேயே பல குற்றச்சாட்டு ஒவ்வா அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு வழக்குல தலைவர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவி அவருக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த ஒரு செயல் தலைவரா இருந்த இந்த ஒரு நபருக்கு மே 28ஆம் தேதி 2025 முடிஞ்சு போச்சு. அதோட அவர் கதை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க செயல் தலைவர் ஆனாலும் நிறுவனர் ஆனாலும் யாரா இருந்தாலும் ராமதாஸ் மட்டும்தான், அன்புமணி இதுல எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு வழக்கா வைக்கிறாங்க. பட் இந்த வழக்கு வந்து ஸ்ட்ராங்கா நிக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இவருக்கு அப்புறம் அப்படின்னா இவங்களுக்கு தான் வரப்போகுது இந்த கட்சி, இவருக்கு அப்புறம் இவர் தான்ப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிதான் பல பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பாமக இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி அன்புமணி அவர்கள் கூட இருக்காங்க. ஆனா ராமதாஸ்க்கு இப்போதைக்கு இருக்கிற அந்த ஒரு வட்டாரம் வந்து ரொம்ப நிலைச்சு நிக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். சரி, அடுத்ததான் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அவங்கள தப்பிக்க விட்டுருக்க கூடாது, அவர் போக விட்டுருக்க கூடாது, நீங்க எப்படியாவது புடிச்சு இதுலயே வச்சிருந்திருக்கணுமே, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மீதம் இருக்கிற கட்சிகள் ஆகட்டும், மீதம் இருக்கிற தொண்டர்கள் ஆகட்டும், ஒரு ப்ரெடிக்ஷன் அனலைசஸ்ல இருந்து எல்லாருமே சொல்லப்படுற ஒரு விஷயம் அதுவா தான் இருக்கு. தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் டெல்டா மாவட்டங்களையும் மிக அதிக அளவுல ஒரு நல்ல சூப்பரான வந்துட்டு ஒரு வாக்குகளை வாங்குறதுக்கான ஒரு கேப்பபிள் அவர்கிட்ட இருக்கு, ஒரு நல்ல செல்வாக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுல பாஜக தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் வந்து இப்ப திரும்பவும் குத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. 3 முறை வந்து முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியாதாப்பா, அவருக்கு தெரியாத ஒரு விஷயமா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். எடப்பாடியுடைய பேச்ச நயினார் நாகேந்திரன் நான் கொஞ்சம் கூட அசைய மாட்டேன்ப்பா, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்னு வேதவாக்கா ஏன் கேட்கணும்? இவர் என்ன பாஜக மாநில தலைவரா இருக்காரா, இல்லைன்னா வந்துட்டு அதிமுக கூட இணைஞ்சிட்டாரா, என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நயினார் நாகேந்திரனுக்கு அப்போசாவும் பாத்தீங்கன்னா பல பேனரு பல போஸ்டர் அப்படின்னு அந்த முக்குளத்தூர் சமூகம் ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரச்சாரங்களும் அவருக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு ஓபிஎஸ் அப்போஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுல மீதம் பேர் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. அண்ட் ஓபிஎஸ் 2 நாள்ல 3 வாட்டியே போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படிங்கறதே அங்க ஒரு பெரிய சலசலப்பை எல்லாருக்கிட்டையும் ஏற்படுத்திருச்சு. ஐயோ நம்ம வந்து போயிடுவாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம், போயிட்டாரு, அங்க போய் சேர்ந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் பாஜகவுக்கு ரொம்ப அதிக அளவுல இருக்கு. பட் அதிமுகவுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பிரதான எதிர்கட்சியாவே திரும்ப இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூல் டவுனான ஒரு பீரியட்ல இருக்காங்க. அதுதான் எப்படி அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, நீங்க வந்து எனக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, நான் வந்து அதிமுகல இணைஞ்சிடுறேன், டிடிவில இருந்து நாங்க எல்லாரும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு என்னோட கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடியார்கிட்ட ஓபிஎஸ் சொல்லியிருந்தாலும் காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரோகம் பண்ண நயினாருடைய
மெசேஜஸ், கால்ஸ், லைக் மெசேஜஸ்லேருந்து, கால்ஸ்லேருந்து, கடிதம்லேருந்து, லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒருத்தவங்களுக்கு கூட எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி அவர் பாட்டுக்கு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் அங்க வந்து பிரச்சனை எப்படி இருக்கு, எப்படி மூவ் ஆன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்லயே அவர் வச்சிருக்காரு. இப்ப கெஞ்ச விடுறாரு, இவர் வருவாரா மாட்டாரா, நம்மள்ட்ட வருவாரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டு காமிச்சிட்டு இருந்த பாஜகவினுடைய மேலிடம் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இப்போ கெஞ்ச போறாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஓபிஎஸ்க்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ்ல வித்தியாசம் இருந்தாலும், நல்ல மனுஷன்ப்பா, கொஞ்சம் நியாயமா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் அண்ணாமலையை ரொம்ப நம்பினாரு. ஒரு 8 வருட காலமா என்டிஏ கூட்டணிக்குள்ள இணக்கமா இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை சொல்ற விஷயங்கள், பல விஷயங்கள் கேட்டு 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸான ஒரு டெக்ஸ்சர்ல இருந்தாங்க அப்படின்னு வீணும். அண்ட் ஸ்டில் அண்ணாமலை வந்து நேர்மையான ஒரு மனுஷன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து எந்த விதத்திலையும் எங்கேயும் யாரையும் விழமாட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் அவர்களுக்காக பரிந்துரை பண்ணி எப்படியாவது பாஜகவினுடைய மேலிடத்துல, லைக் இப்போ வந்து இந்த மாசம் எண்டில் கூட வந்துட்டு நம்மளுடைய மோடி அவர்கள் திருவண்ணாமலை வரப்போறதாக தகவல் இருக்கு. ஸோ அவர் வரும்போது இவர் எப்படியாவது மீட் பண்ண வைக்கணும், இவங்க 2 பேரையும் சேர்த்துடணும், இவங்க பேச வைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவுபட அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் தகவல்களும் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல நயினா நாகேந்திரன் அவர்கள் திரும்பவும் விட்ட கையை பிடிச்சாரு அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பாஜக இதுக்கப்புறம் அவங்க, அதாவது நம்ம அண்ணாமலை வந்து திரும்பவும் நயினார் கிட்ட எல்லாம் போக வேணானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதுணை கொடுத்து பாஜகவினுடைய மேலிடத்துல மோடி அவர்கள் கிட்ட சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருன்றது ஒரு பெரிய டாக்காவும் இருக்கு. சோ மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எடப்பாடியாரை மட்டும் நம்பி மீதம் இருக்கிற முக்கிய ஆட்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவுபட இருந்தாங்க அப்படின்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பல கிட்டும். இல்லை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பெருசா டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் கிடையாது. ஆனா டிடிவி தினகரன் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க வந்து அவரை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வந்து மீட் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஏதோ மாசான ஒரு ஸ்பீச் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட வந்து இவர் திரும்பவும் சேர்ந்தாரு அப்படின்னா தெரியல. பட் என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் வரணும், இணக்கம் ஆகணும் அப்படின்னா இவங்க மேலிடங்கள் வந்தா மட்டும்தான் ஓபிஎஸ் இறங்கி வருவார். இதுக்கப்புறம் அவர் வந்து மாஸ் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க எல்லாம் போக வேண்டியதான். நடக்கிறத பார்ப்போம். அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. ஸோ தட் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.